ஆதிசிவன் நெற்றி கண்ணை அழுத்திடவே வந்தாயம்மா. பரமனோட சிரசினிலே பாங்குடனே அமர்ந்தாயம்மா. கங்கையம்மா தேவி நீ கண்ண தோர தாயி. ஏழு கடல் சீமையெல்லாம் சூழ வந்தாய் கங்கையம்மா. அம்மா ஆறு குளங்களிலே அழகு நதி ஓடையிலே, எரி குளங்களிலே எழுந்து விளையாட வந்தாய். தாயே எல்லா உயிர்களுக்கும் தாகம் தணிக்கும் கங்கையம்மா. ஆடு சடையோடு அம்மா ஆடுகிற தாயே. அம்மா வற்றாத பூமியிலே வளர்ந்து விளையாட வந்தாய். தாயே ஓசையிட்டு ஓடி வந்தாய் உலகினிலே கங்கையம்மா. பாசிப்பயிர் உன்னாலே வாழுதிங்கே தன்னாலே. எங்க கங்கை மாரியம்மா மங்கையரே வாருமம்மா. சிவனுடலோடு அம்மா சேர்ந்து நின்ற கங்கையம்மா. சந்ததிய தழைக்க வைக்கும் கங்கையம்மா. கங்கை கூடம் இறங்கி களித்தாடி வருபவளே. மண்ணு கூடம் இறங்கி மகிழ்ந்தாடி வருபவளே. ஆதிசிவனோடு அம்மா அருள் கொடுக்கும் கங்கையம்மா. காவேரி கொள்ளிடத்தில் கரை திரண்டு வருபவளே. வைகை கரை நரஞ்சி வந்து வளங்குழிக்க செய்பவளே. கனமஞ்சள் குங்குமத்தை கரைச்சி வரும் கங்கையம்மா. புது வெள்ளம் யான்
முதல்ல பசுமாடு மட்டும் தான் தரிசனம் பண்ணோம். 2 பக்கமும் வழி விடணும். ஏன்னா அந்த சிலை சாபியா வந்து உருவாகல. கோடிக்கணக்கான உளிகள் பட்டு அந்த அம்மாவுக்கு உட்காந்துருக்காங்க. எதுக்கு வாஸ்தாங்க செய்வோம், எல்லா வேலையும் செய்வோம். உள்ள அதெல்லாம் போறதுக்குலாம் வீட்டில் வாஸ்தாங்க. அதே போல அந்த சிற்பி செய்யக்குள்ள மேல உட்காந்தே இன்னைக்கு நிறைய வந்தது, சிற்பி ரூபம் நிறைய வந்தது சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு சாமி அது உருவாகும் பொழுது எவ்வளவு சங்கடங்களும் அந்த உருவாக்கக்கூடிய சிற்பி செய்த அத்துணை பாவங்களும் போதுன்னா யாரா போக முடியுங்க? சாமியை விட உயர்ந்தான்.
கங்கையம்மா வந்த கதை உனக்கு தெரியுமா? இவ அள்ளித்தரு நன்மைகளை சொல்ல முடியுமா? கங்கையம்மா வந்த கதை உனக்கு தெரியுமா? கடலூர் மாநகரத்தில் எழுந்திருக்கின்ற கங்கையம்மன் வாராகி அம்மனுடைய சன்னதியினுடைய குடமுழுக்காக இருக்கின்ற பெரியோர்களே, புலவர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, குழந்தை அனைவருக்கும் நல்லான வாழ்த்துக்கள். இயக்குவது என்பது நம்மளுடைய மூளை. நாமெல்லாம் ஆறறிவு படைத்தவர்கள். எல்லாம் நமக்கு தெரியும். காலத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் மனிதன் வாழ்க்கையில் செல்கின்ற போது கிடைக்கக்கூடியதுதான் இறையருள், இறையருள், இறையருள். இதனால் நாமெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு என்ன, நம்ம ஏன் நம்ம இறைவனை நம்ப வேண்டும்? இறைவனுடைய அருள் எப்படி நம்மை வழிகாட்டுவது, வழி நடத்துவது என்று சிந்திக்கின்ற பொழுது இந்த இறைவனுடைய அருள் தான் நமக்கு பெரிய பக்க பலமாக இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற போது உலகத்திலே பரமசிவன், விஷ்ணு பெருமாள், பிரம்மா இவர்கள் தலையாய பெரிய அளவிலே பெரும் என்றால் விநாயகப் பெருமானுடைய திருள் நமக்கு கிடைக்க வேண்டும், முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும், அம்மனுடைய அருள் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் நாம் போகின்ற பாதையில் எல்லா காட்சி கொடுக்கக்கூடியது மாரியம்மன். இங்கே எழுந்திருக்கின்ற சப்த மாதாக்களிலே வாராகி அம்மன். அதாவது இன்றைக்கு பல இடங்களிலே இந்த 7 மாதாக்கள், 7 அம்மன், 7 கன்னிகள், சப்த மாதாக்கள் நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம். ராமி, நாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. ராமி என்று சொல்லக்கூடியது பிரம்மாவுடைய சக்தி. நாகேஸ்வரி என்று சொல்லக்கூடியது சிவபெருமானுடைய சக்தி. கௌமாரி என்று சொல்லக்கூடியது முருகப்பெருமானுடைய சக்தி. வைஷ்ணவி என்று சொல்லக்கூடியது பெருமாளுடைய சக்தி. வாராகி என்பது பெருமாளுடைய ஒரு சக்தி. சக்தியும் உடையது சாமுண்டி. இப்படி 7 நாம் பார்க்கின்றோம். பழைய புராணங்களில் பார்க்கின்ற போது அதுதான் இப்ப சொல்ல வருகின்றேன். ஏன்னா இங்க சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் கொடுத்த போது வாராகிக்கு இருப்பதாக நான் பார்த்தேன். அப்பொழுதே இந்த குடமுழுக்கு வர வேண்டும் என்ற என்னுடைய மனதிலே முதிர்ந்து விட்டது. பழைய புராணங்களில் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக புலவர் பெருமக்கள் பாடியிருக்கின்ற பாடல்களில் இந்த சப்த மாதாக்கள், 7 மாதாக்களில் பிரதானமாக ஏதோ நேற்று முன்னாலே 50-200 ஆண்டுகளுக்கு ஏற்பட்டது என்று எடுத்து விடாதீர்கள். சில இடங்களிலே பார்க்கின்ற போது 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு ஏதோ தோன்றும் போது, ஏதோ செய்யும் போது அங்கே அந்த சுவாமி சிலை கிடைக்கின்றது. மயிலத்திலே சென்ற மாதம் நாங்கள் தை மாதம் ஒரு குடமுழுக்க சப்த மாதாக்கள் குடமுழுக்க மயிலம் கீழ் மயிலத்திலே செய்தோம். அப்படி பார்க்கின்ற போது அதில் 3 சிலைகள் கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது. அந்த ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று அறிஞர்களெல்லாம் வந்து பார்த்தபோது அந்த 3 மாதாக்களிலே 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான அம்மன் என்று சொல்கின்றார்கள். அப்படி 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டே நம்முடைய சப்த மாதாக்களுடைய வழிபாடு என்பது வந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த வாராகி அம்மனுடைய வழினா இந்த அம்மன் வழிபாடு பண்ணணும். இப்படி மாத கணக்கில் பண்ணாதான் அதனுடைய
எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தாத்தா பாட்டி அப்பா கிட்ட போய் ஒன்று கேட்கணும்னா எடுத்தவனே அப்பா கிட்ட போய் கேட்காது. அம்மா அக்கா அண்ணன் அக்கா கிட்ட சொல்லி அம்மா கிட்ட சொல்லி அப்படிதான் போவாங்க. அதுபோல அம்மனுடைய வழிபாடு கண்ணுக்கு நேராக பிரத்யட்சம் என்று சொல்வார். அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே இங்கே எழுந்தளிக்கின்றது. ஆக நினைத்த மாத்திரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை நகைகள் தான் ஜாக்கிரதையா இருந்தீங்க. ஏன்னா அப்பதான் காவல்துறைக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஆக குடமுழுக்கு மேல விமானத்தில் நடக்கும்போது அமைதியாக பாருங்கள். இந்த விமானத்தில் நடப்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடப்பது என்பது ஒரு வழக்கம். இந்த 12 ஆண்டுகள் என்ன அப்படின்னு நீங்க பார்க்குறீங்கக்கா, அதாவது நம்ம குரு பகவான் நமக்கெல்லாம் இந்த நவகிரகங்களே குரு பகவான் தான் ஆட்சி செய்யக்கூடியவர். குரு பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த குரு இந்த மேஷ ராசியிலிருந்து புறப்பட்டு மீனராசிக்கு ஒரு முறை ஒரு சுற்று வருகின்ற போது 12 ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டு, இப்படி 12 ஆண்டுகள் ஆகும் இந்த கடக்கக்கூடியது. 12 ஆண்டுகள் ஒருத்தருடைய அமைப்பிலே ஒருடைய வாழ்க்கையிலே இந்த 12 ஆண்டுகளை பார்க்கும்போது பெரிய மாற்றங்கள் இருக்கும். இந்த சனீஸ்வரனை பார்த்தீங்கன்னாக்கா 30 ஆண்டுகள், ஒவ்வொரு ராசிலையும் 2.5 வருஷம், 30 ஆண்டுகள் ஆகும். ஆக இந்த 30 ஆண்டுகள் வருகின்ற போது எல்லாம் நமக்கு நன்மை கெட்டது சோதனைகள் பரீட்சை கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனுபவம் எல்லாம் கிடைக்கும். அப்ப மனிதன் ஒரு முதிர்ந்த நிலையை அடைகின்றார். அப்படி பார்க்கின்ற இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குடமுழுக்கை நாம் பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ போய் பாருங்க. இந்த மந்திரங்கள் காதலை கேட்க வேண்டும். அது தமிழ் மந்திரமா இருந்தாலும் சரி, சமஸ்கிருத மந்திரம் இருந்தாலும் மந்திரங்களை நாம் காதிலே கேட்க வேண்டும். அப்படி இந்த விமானத்தினுடைய அருள் என்ன அப்படின்னாக்கா, விமானத்தில் பண்ண வருஷத்துக்கு ஒரு 12 கும்பாபிஷேகத்தை கூட விமானத்தில் அபிஷேகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கும்பாபிஷேகம் தான். காரணம் தத்துவம் என்னக்கா, மேலே இருக்கின்ற எல்லா சௌர்மான் பெருமாள் தேவர்கள் எல்லாருடைய நட்சத்திர கூட்டம் எல்லாருடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு தாத்தா பாட்டி 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 தாத்தா இவருடைய அருளும் அங்கே இருக்கின்றது. அவருடைய அருளும் நமக்கு கிடைக்கும். ஆக எல்லாருடைய அருளும் அந்த விமானத்திற்கு கிடைக்கும். விமானத்தின் வழியாக அங்கே இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற பிம்பம் என்று சொல்லக்கூடிய அந்த மூலவருக்கு அந்த அங்கே செய்கின்ற பூஜைகள் அபிஷேகங்கள்லாம் கீழே வரும். பிறகு நாம் தினந்தோறும் அந்த உள்ளே இருக்கின்ற மூர்த்தியை நாம் மூலவரை நாம் வணங்க வேண்டும். அந்த வகையிலே கும்பாபிஷேகத்தில் நல்ல புண்ணியம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் எல்லாம் போகக்கூடியது. ஏன்னா நமக்கு நம்பிக்கை தருவது தான். இந்த சில இடத்துல நான் பார்க்கின்ற போது நான் சொல்லக்கூடியதுதான். நீங்கள் எல்லாம் ஆன்மீக பெருமை ஆன்மீகம் இல்லாத இடத்துல கூட நான் போகின்ற போது அதான் சொன்னேன். கங்கையம்மா வந்த கதை உனக்கு தெரியுமா? இவ அள்ளித்தரு நன்மைகளை சொல்ல முடியுமா? கங்கையம்மா வந்த கதை உனக்கு தெரியுமா? இவ அள்ளித்தரு நன்மைகளை சொல்ல முடியுமா? அன்னை இவள் இல்லை என்றால் பொழுது விடியுமா? அன்னை இவள் இல்லை என்றால் பொழுது விடியுமா? இவ அற்புதங்கள் சொல்ல ஒரு நாள் போதுமா? அற்புதங்கள் சொல்ல ஒரு நாள் போதுமா? அம்மா கங்கையம்மா அற்புதங்கள் சொல்ல ஒரு நாள் போதுமா? ஒரு நாள் போதுமா? கங்கையம்மா வந்த கதை உனக்கு தெரியுமா? இவ அள்ளித்தரு நன்மை கதை உனக்கு தெரியுமா? இவ அள்ளித்தரு நன்மைகளை சொல்ல முடியுமா? அம்மம்மா கங்கையம்மா உந்தன் புகழ் கோடியம்மா, நல்ல வரம் நீ கொடுத்தா மண்ணுலகம் வாழும் அம்மா. அம்மம்மா கங்கையம்மா உந்தன் புகழ் கோடியம்மா, நல்ல வரம் நீ கொடுத்தா மண்ணுலகம் வாழும் அம்மா. மேலே ஏறக்கூடாது. தயவு செய்து கீழே இறங்குங்க. தயவு செய்து கீழே இறங்குங்க. புது பேர் கிடையாது. வருஷம் ஹாட்லைன் போகுது மேல. தயவு செய்து மேல ஜமதக்னி முனிவரது தர்ம பத்தினி கந்தர்வன் அழகினிலே ஒரு கணம்தான் மயங்கி விட்டாளே. ஜமதக்னி முனிவரது தர்ம பத்தினி
கந்தர்வன் அழகினிலே ஒரு கணம்தான் மயங்கி விட்டாளே தன் மனைவி ரேணுகாவின் தலையை கொய்திட தன் மனைவி ரேணுகாவின் தலையை கொய்திட பிள்ளையிடம் வெகுண்டெழுந்து ஆணையிட்டானே ஆணையிட்டானே கங்கையம்மா வந்த கதை உனக்கு தெரியுமா இவ அள்ளித்தரு நன்மைகளை சொல்ல முடியுமா கங்கையம்மா வந்த கதை உனக்கு தெரியுமா இவ அள்ளித்தரு நன்மைகளை சொல்ல முடியுமா அம்மம்மா கங்கையம்மா உந்தன் புகழ் கோடியம்மா நல்ல வரத்தை கொடுத்தா மண்ணுலகம் வாழும் அம்மா அம்மம்மா கங்கையம்மா உந்தன் புகழ் கோடியம்மா நல்ல வரத்தை கொடுத்தா மண்ணுலகம் வாழும் அம்மா தந்தை சொல்லை தட்டாத பரசுராமனும் பெற்ற தாயவளை சிரச்சேதம் செய்து விட்டானே தந்தை சொல்லை தட்டாத பரசுராமனும் பெற்ற தாயவளை சிரச்சேதம் செய்து விட்டானே அன்னையவள் உயிர் பிழைக்க வரம் வாங்கியே அன்னையவள் உயிர் பிழைக்க வரம் வாங்கியே பெற்ற மகன் ஆவலுடன் விரைந்து சென்றானே விரைந்து சென்றானே கங்கையம்மா வந்த கதை உனக்கு தெரியுமா இவ அள்ளித்தரு நன்மைகளை சொல்ல முடியுமா அம்மம்மா கங்கையம்மா உந்தன் புகழ் கோடியம்மா
மாரியம்மா மாரியம்மா மகா காளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா மாரியம்மா மகா காளியம்மா நீதி சொல்ல இங்கே நீதானம்மா காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி நாயகியே ஊரெல்லாம் உன்னாட்சியே உறங்கும் உண்மைக்கு நீ சாட்சியே மாரியம்மா மகா காளி